நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது, அதுதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துடுது, கடவுள் என் மேல அன்பா இருக்கிறாரா இல்லையா, அல்லது நடக்கிற சம்பவங்களை வைத்து நல்லது நடந்ததுன்னா கடவுள் அன்பா இருக்கிற மாதிரியும், ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா ஏதோ கடவுள் கோபமாயிட்டாரு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடும் ஆண்டவரேன்னு பதட்டத்தோட ஜெபம் பண்ணிடுறோம். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அவரிடத்துல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் எப்பொழுதுமே உங்க மேல அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த அன்பை சூழ்நிலை அடிப்படையில புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது பரீட்சைக்கு போகும் பொழுது அல்லது பரீட்சை முடிஞ்சு திரும்பி வரும் பொழுது வழியில ஒரு எருக்கடை செடி ஒன்று இருக்கும். அந்த செடியில பூக்கள் இருக்கும். அதை எடுத்து நெத்தியில உடைப்போம். உடைச்சு அது பட்டுன்ற சவுண்டோட வெடிச்சிடுச்சுன்னா பரீட்சையில பாஸ் நம்புவோம். அது உடையலைன்னா ஐயோ ஃபெயில் ஆகிடும் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். நமக்கே தெரியும் நல்லா எழுதலைன்னு சொல்லி, ஆனால் அதை நாங்கள் நம்புவோம். அதுபோல் பூ உடஞ்சதுன்னா கர்த்தர் என் மேலே அன்பாக இருக்கிறாரு, பூ உடையலைன்னா கர்த்தர் என் மேலே அன்பா இல்லைன்னு தேவனுடைய அன்பை டாஸ் போட்டு பார்க்காதீங்க. சிங்கம் விழுந்தா ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, பூ விழுந்தா ஆண்டவர் அன்பா இல்லை அப்படிலாம் யோசிக்க முடியாது. உங்கள் மேலே ஆண்டவர் அன்பா இருக்கிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார், இதை அறிந்து நாம் விசுவாசிக்கிறோம் என்று யோவான் எழுதுகிறார். ஏன்னா இந்த பைபிள்லேயே இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று சொல்லி 5 முறை யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. யோவானை பற்றி வேதாகமத்தில் அவர் தேவனுக்கு பிரியமானவர், இயேசுவுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா மற்ற சீஷர்கள்லாம் பிரியமானவர்கள் இல்லையா? மற்ற சீஷர்கள் மேலாம் இயேசு அன்பா இல்லையானா? எல்லா சீஷர்கள் மேலும் இயேசு அன்பா தான் இருந்தாரு. அப்ப ஏன் இப்படி எழுதி இருக்குது? இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் அப்படின்னு ஏன் எழுதி இருக்குதுன்னு சொன்னா, அதை எழுதினவர் யோவான். யோவான் புஸ்தகத்துல மட்டும்தான் 5 முறை இயேசுவுக்கு அன்பான சீஷன்னே எழுதப்பட்டிருக்குது. அதாவது யோவான் தன்னைத்தானே சொல்லி கொண்டார், தான் தான் அன்பான சீஷன் என்று. இப்படிதான் நாம உணரணும் தேவனுடைய அன்பை. தேவன் என்மேல் அன்பா இருக்கிறார் என்று நான் சொல்வது மட்டும்தான் நிச்சயம். அதையே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லணும். என்னுடைய சூழ்நிலைகளை வைத்தோ, எனக்கு வெளிப்பிரகாரமாக நடக்கிற விஷயங்களை வைத்தோ நான் தேவனுடைய அன்பை எடை போடக்கூடாது. நீங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்த கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு தீக்குச்சை கீழே வச்சுட்டு ஒரு லென்ஸை மேலே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த சூரிய கதிர்களெல்லாம் அதை குவித்து அந்த குவி லென்ஸ் வழியாக கீழே இருக்கிற தீக்குச்சி எரிகிற எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. தேவனுடைய அன்பும் இந்த சூரியனை போல எல்லா இடங்கள்லையும் பரவி கிடக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எப்போ விசுவாசம் என்கிற அந்த லென்ஸ் மூலமா தேவன் என் மேலே அதிக அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மேலே நீட்டுவோமோ, அப்பொழுது அந்த கதிர்களெல்லாம் குவிந்து உள்ளுக்குள்ளாக அன்பின் ஜுவாலை எரிய ஆரம்பிக்கும். மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய அன்பிலே நம்மளை பொதிந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய இளைப்பாறுதலும் நிம்மதியும் நமக்கு உண்டாகும். இப்படிதான் தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும்.
இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.